50 வருடம் பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் ஸ்ரீ விஜயா ஸ்டோரில் நவராத்திரிக்கு தேவையான கொலுப்படி, கொலு பொம்மை, சுமங்கலி செட், ரிட்டர்ன் கிஃப்ட் என அனைத்தும் மலிவான மற்றும் ஹோல்சேல் விலைகளில் கிடைக்கும். இந்த நவராத்திரிக்கு விஜயம் செய்ய ஸ்ரீ விஜயா ஸ்டோருக்கு வாங்க. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். 12 பாவத்தை அனுபவிக்கிறது இந்த கேப்டன்கிற லக்னாதிபதி வச்சுதான். இந்த லக்னாதிபதி போய் 4ஆம் இடங்கிற ரெட்டப்படையில் போய் மாட்டிக்கிட்டாரு. அப்போ இந்த 12 பாவத்தையும் இவர் போராடி தான் பெறணும். முட்டுன்னு முட்டி மண்டை உடஞ்சி அதுக்கப்புறம் தான் இவர் அடைவார். 3க்குடையவர் யார் அப்படின்னா, இந்த வீட்டில் சுக்கிரன் இருக்காரு, இந்த வீட்டுக்குடையவர் செவ்வாய். இவர் 3க்கு 2ல் இருக்காரா, இந்த வீட்டுக்கு தான் பார்க்கணும். அப்போ ரெட்டப்படைக்கு போயிட்டாரா, அப்போ 3ஆம் இடம் இவங்க கூட பிறந்த சகோதரங்க திணறுவாங்க, இவர் எடுக்கிற முயற்சி திணறும். அப்புறம் கம்யூனிகேஷன், சுகத்தை அனுபவிக்க முடியாது, வண்டி வாகனங்கள் வாங்க விடாது, தாயாருக்கு நல்ல ஒரு ஆயுளை கொடுக்காது, சொந்த வீடு இருந்தால் பிரச்சனை இருக்கும். 8வது இடம் அதிர்ஷ்டம், தாம்பத்தியம், ஆயுள். இந்த அதிபதி புதன் இவருக்கு ஒத்தப்படையில் இருக்கார் பாருங்க, 7ல் இருக்கார் பாருங்க. 1 2 3 4 5 6 7ல் இருக்காரா, அப்போ இவருக்கு ஆயுள் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு, தாம்பத்தியம் உண்டு. இது ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமானது சார். நிறைய பேருக்கு தெரியாது, எல்லாமே கட்டம் நினச்சிட்டு இருப்பீங்க. என்னன்னா 10ஆம் இடம் வருது காரிய வெற்றி. ஒரு ஜாதகர் இருக்காரு, அந்த ஜாதகர் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெறணும்னா இந்த இடத்து அதிபதி ஒத்தப்படையில் இருக்கணும். இந்த 12ஆம் இடத்துக்கு அதிபதி ஒத்தப்படையில் இருந்தார்னா இந்த 7 கட்டமும் கொடுக்காது ஜாதகருக்கு. இவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நல்லா தூங்கினா எல்லாத்தையும் மறந்துடுவார், நிம்மதியாக இருவார். நிம்மதினா என்னென்னா நமக்கு தேவையானது வந்துக்கிட்டே இருக்கும் ஜாதகருக்கு. அப்போ நிம்மதி யாருக்கு நல்லா இருக்கோ, இந்த ஜென்மத்தில் யார்கிட்டையும் போய் கையேந்தி ஒரு இவ்வளோ ரூபா வேணும்னு நிற்க மாட்டார். இவர் ஒருத்தர் கொடுக்குற அளவில் இருப்பார். ஆதன் மீடியா அன்பர்களுக்கு வணக்கம். ஜாதகம் எப்படி பார்க்குறது அப்படின்னு நிறைய வியூஸ் கேட்டிருக்கீங்க. நீங்களே உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கலாம். இதில் எந்த கிரகம் பலம், எந்த கிரகம் பலவீனம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தக்கன உங்களை மாற்றிக்கலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. இங்கே கவனிங்க நல்லா. 27/3/1972 இந்த ஜாதகம் பிறந்திருக்கிறாரு. மக நட்சத்திரம் 4ஆம் பாதம். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ராசி கட்டம், லக்னம். ஒரு ஜாதகத்தை பார்க்குறது எப்படின்னா, இவர் கும்ப லக்னம். இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி 4ல் இருக்கார் பாருங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுடுங்க, 1 3 5 7 9 11 இது வந்து ஒத்தப்படை. 1 3 5 7 9 இதெல்லாம் ஒத்தப்படை. இப்போ நம்ம செக் பண்ணும் போது ஒத்தப்படையில் வந்தால் அதெல்லாம் அவருக்கு தானாக வரும். சக்ஸஸ் பாவம். ரெட்டப்படைன்னு ஒன்று இருக்குது. 2 4 6 8 10 12 இதெல்லாம் வருது அப்படின்னா அவர் அதில் போராட போகிறாருன்னு அர்த்தம். இவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், இந்த லக்னம், இந்த லக்னாதிபதி போய் 4ல் இருக்கார். அப்போ ரெட்டப்படையில் போயிட்டாரா. 12 பாவத்தையும் அனுபவிக்கிறது இந்த கேப்டன்கிற லக்னாதிபதி வச்சு தான். இந்த லக்னாதிபதி போய் 4ஆம் இடங்கிற ரெட்டப்படையில் போய் மாட்டிக்கிட்டாரு. அப்போ இந்த 12 பாவத்தையும் இவர் போராடி தான் பெறணும். முட்டுன்னு முட்டி மண்டை உடஞ்சி அதுக்கப்புறம் தான் இவர் அடைவார். ஆயுள் நல்லா இருந்தால் எல்லாத்தையும் அடைய முடியும், இல்லைன்னா அதுக்கு தக்கன தான் இவருடைய வாழ்க்கை இருக்கும். சரி, இது லக்னம். அப்போ 12 பாவத்தையும் இந்த ஜாதகர் போராடாமல் அனுபவிக்க முடியாது. ரைட். நெக்ஸ்ட்டு 2ஆம் இடம். நல்லா கவனிங்க. 2ஆம் இடத்துக்குரியவர் எல்லாத்தையுமே லக்னத்துக்கு பார்க்கக்கூடாது. இங்கே நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்னா லக்னத்தையே இதை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பார்க்குறோம். 2ஆம் இடத்துக்கு அதிபதி 2ஆம் இடத்துக்கு எங்கே இருக்காரு, 2ஆம் இடத்துக்குரியவர் குரு, மீனராசி. இவருக்கு பாருங்கள் 10ல் வராரு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 வந்துட்டா ரெட்டப்படையா. ரெட்டப்படைக்கு போகக்கூடாது. அப்போது இந்த உலகத்தில் இன்றியமையாதது என்னது, தனஸ்தானம். ஏன்னா கலியுகத்தில் தனம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் 2ஆம் இடத்துக்கு 10ல் ரெட்டப்படையில் போயிட்டு அப்போ தனத்துக்கு போராடுவார். அப்போ இதை நல்லா கவனிங்க. 2ஆம் இடம் எப்படி இருக்குது? ஓகே, தனம், குடும்பம், வாக்கு இவருக்கு போராட்டமாக இருக்கும். 3ஆம் இடம். 3ஆம் இடங்கிறது என்னது அப்படின்னா பெண்களுக்கு விருத்தி ஸ்தானம், ஆண்களுக்கு வீரம். அப்புறம் 3ஆம் இடம் வந்து முயற்சி, கம்யூனிகேஷன். 3க்குடையவர் யார் அப்படின்னா, இந்த வீட்டில் சுக்கிரன் இருக்காரு, இந்த வீட்டுக்குடையவர் செவ்வாய். இவர் 3க்கு 2ல் இருக்காரா, இந்த வீட்டுக்கு தான் பார்க்கணும். அப்போ ரெட்டப்படைக்கு போயிட்டாரா. அப்போ 3ஆம் இடம் இவங்க கூட பிறந்த சகோதரங்க திணறுவாங்க, இவர் எடுக்கிற முயற்சி திணறும். அப்புறம் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருத்தி, இதிலெல்லாம் திணறுவார். வீரியம். அதுக்கடுத்து 4ஆம் இடம். இது வந்து சுகஸ்தானம். 4க்குடையவர் யாருன்னா சுக்கிரன். இந்த லக்னத்துக்கு 4க்குடையவர் ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன். 4க்கு 12ல் இருக்கார் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12ல் வந்துட்டாரா ரெட்டப்படையில்.
சுகத்தை அனுபவிக்க முடியாது, வண்டி வாகனங்கள் வாங்க விடாது, தாயாருக்கு நல்ல ஒரு ஆயுளை கொடுக்காது, வீடு சொந்த வீடு இருந்தால் பிரச்சனை இருக்கும், கேரக்டர் 4ஆம் இடம், கேரக்டரில் அடிக்கடி ஒவ்வொருத்தருக்காக கேரக்டரை மாற்ற வேண்டியிருக்கும். 4ஆம் இடம் தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுறது. அப்போ 4ஆம் இடம் கெட்டுருச்சு. அடுத்து 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், பூர்வீகம், குலதெய்வம், இவருக்கு பிறக்கிற வாரிசு. 5 குடையவர் புதன். இந்த வீட்டுக்கு பேர் வந்து மிதுனம். 5க்கு எங்கே இருக்காரு பாருங்க, 10ல் வந்துட்டார் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10ல் வந்துட்டாரா? ரெட்டப்படை வந்துட்டாரா? 5ஆம் இடமும் ரெட்டப்படை இல்லை. அப்போ பூர்வீகமே அவுட்டு. ஒரு ஜாதகத்துக்கு பெரிய தூணே பூர்வீகம் தான். நம்ம என்ன சொல்கிறோம், ஜாதகம் எழுதும் போது பூர்வ ஜென்ம பந்தம். அப்போ அந்த பூர்வீகம் வந்து ரெட்டப்படைக்கு போயிட்டு 5ஆம் இடம் எழுதுனா இவருக்கு பிறக்கக்கூடிய வாரிசு, 5ஆம் இடம் எழுதுனா குலதெய்வம். அப்போ இதெல்லாம் இல்லாமல் திணறுவார். குலதெய்வம் இல்லாமல் அப்புறம் எந்த தெய்வம் இவருக்கு உதவும்? 5ஆம் இடம் முடிஞ்சுது. அடுத்தப்பல 5ஆம் இடம் தான் காதல். ஜாதகர் காதலிப்பார். ஏன்னா செவ்வாய் சனி சந்திரன் தான் உடனே காதலாகிப்படுவார். காதல் ஜெயிக்கணும்னா 5 கூடையவர் ரெட்டப்படைக்கு போகக்கூடாது, ஒத்தப்படையில் இருக்கணும். இதெல்லாம் ஒத்தப்படை 1 3 5 7 9 11 ஒத்தப்படை. இங்கே பாருங்கள், வரிசையாக ஏதாவது ஒத்தப்படையில் வருதா? ஒன்றும் வரல பாருங்கள். அடுத்து 6ஆம் இடம். 6ஆம் இடங்கிறது சர்வீஸ், தாய்மாமா, நோய், எதிர்ப்பு, கடன். 6ஆம் இடம் உபஜயஸ்தானம். நம்ம நிறைய சம்பாதிச்சோம்னா ஒரு பில்டிங் கட்டி வாடகை விட்டோம்னா 6ஆம் இடம். அப்போ 6 கூடையவர் சந்திரன். இந்த வீட்டுக்கு பேர் கடகம்மா, சந்திரன். இவருக்கு இதுக்கு எங்கே இருக்காரு? 2ல் இருக்கார் பாருங்க. இவரும் ரெட்டப்படைக்கு போயிட்டாரு. நல்ல வேலை அமையாது, தாய்மாமா இருந்தால் அவரால் உதவி இருக்காது, நோய் நொடி கடன் ஏதாவது இருக்கும். இந்த இடம் வீக் ஆகக்கூடாது. அப்போ அந்த இடத்துக்கு ரெட்டப்படைக்கு போயிட்டாரா? இங்கே பாருங்கள், ஒரு நல்லா கவனிங்க. லக்கணத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன், ஏதாவது சக்ஸஸ்ன்னு வந்திருக்கா? 7 வரை ஃபெயிலியராகவே போயிட்டு இருப்பாருங்க. 8வது இடம் அதிர்ஷ்டம், மறைவிடம், அதாவது தாம்பத்தியம். அதிர்ஷ்டம், தாம்பத்தியம், ஆயுள். இந்த அதிபதி புதன் இவருக்கு ஒத்தப்படையில் இருக்கார் பாருங்க, 7ல் இருக்கார் பாருங்க. 1 2 3 4 5 6 7ல் இருக்காரா? அப்போ இவருக்கு ஆயுள் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு, தாம்பத்தியம் உண்டு. இங்கே ஒரு கேள்வி எழலாம், சார் இவருக்கு தான் கல்யாணம் இல்லைன்ட்டீங்க, சுகஸ்தானம் இல்லைன்ட்டீங்க, ஆனால் எப்படி சார் இருக்குங்க? லேட்டாக அமையும். இந்த இடம் பலவாக இருந்ததுன்னா அதுக்கு தக்கன கொடுத்துருவோம். ரைட், ஓகே. 8ஆம் இடம் தான் அதிர்ஷ்டம், ஆயுள், அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், தாம்பத்தியம். ஓகே. 9ஆம் இடம் பாக்கியம். பாக்கியம்னா 1 2 இல்லை, 16. பேரு, புகழ், சொத்து, சுகம், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. 9 கூடையவர் சுக்கிரன். இங்கே பாருங்க, 1 2 3 4 5 6 7 ஒத்தப்படைக்கு போயிட்டாரா? அப்போ பாக்கியங்களை பூரா அடைஞ்சிருவாரு. முதல் 7ல் அவ்வளோ ஃபெயிலியர் ஆனாலும் இந்த ஒரு இடத்துல தான் 16 பாக்கியம் இருக்குது. அவர் போய் ஒத்தப்படையில் என்னென்னா 16 பாக்கியத்தை அடைஞ்சிருவார். அதுக்கப்புறம் 10ஆம் இடம். 9ஆம் இடம் தான் தகப்பன். இவர் அப்பா வந்து பிரபலமாக இருப்பார். 9ஆம் இடம் தான் கோவில். ஜாதகர் ஆன்மீகத்தில் நல்ல நம்பிக்கை உள்ளவர். அப்புறம் 10ஆம் இடம். இது ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமானது சார். நிறைய பேருக்கு தெரியாது, எல்லாமே கட்டம் நினச்சிட்டு இருப்பீங்க. என்னென்னா 10ஆம் இடங்கிறது காரிய வெற்றி. ஒரு ஜாதகர் இருக்கார், அந்த ஜாதகர் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெறணும்னா இந்த இடத்த அதிபதி ஒத்தப்படையில் இருக்கணும். அவர் யாருக்காக எடுத்தாலும் சரி, தம்பிக்காக, அண்ணனுக்காக, ஊருக்காக, தனக்காக, எது எடுத்தாலும் வெற்றி பெறணும்னா இந்த இடத்த அதிபதி ஒத்தப்படையில் இருக்கணும். இவர் செவ்வாய், விருச்சிகம். இங்கே பாருங்க, 1 2 3 4 5 6 7 போயிட்டாரா? அப்போ ஜாதகர் எதை தொட்டாலும் பொண்ணாகும். முதல்ல 7 கட்டங்கள் வீக்காக இருந்தாலும் ஒரு சில கட்டங்கள் இவர் தூக்கி விடுது பாருங்க. 10 குடையவர் காரிய வெற்றி ஸ்தானாதிபதி ஒத்தப்படையில் இருக்கிறாரு. இவர் எதை தொட்டாலும் விட்டோம். அதனால பிற்கூரில் 8ஆம் இடத்துல இருந்து இவர் அதிகமாக நிறைய சாதிப்பார். இவர் தொட்டது தொழில் பண்ணுவார், நல்லா வெற்றி பெறுவார். மாமியார் பலமாக இருப்பாங்க. 10ஆம் இடம் மாமியார், உயிர் காரகத்துவம். 11ஆம் இடம் வந்து ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியம். என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 மணி நேரம் பார்க்குற சினிமாவுக்கு காமெடி தேவையில்ல சார். அப்போ வாழ்க்கை பூரா ஓட்டுறதுக்கு அபிலாசை. 11ஆம் இடம் அபிலாசை. அதுக்கப்புறம் அது என்ன சொல்கிறது, லாபம், அதுக்கப்புறம் வெற்றி, மூத்த சகோதரம். இந்த 11 கூடையவர் 11லே இருக்கார் பாருங்க, ஒத்தப்படையில் இருக்கிறாரு. அப்போ இவருக்கு அபிலாசைகள் பூரா நடக்கும். கல்யாணம் நடக்கலைன்னு ரொம்ப நாள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த 8 வேலை செய்யும்போது கல்யாணத்தை கொடுத்துரும். அதுக்கப்புறம் அண்ணன் நல்லா இருப்பார். இந்த 11ஆம் பாவத்தை சேர்ந்த வெற்றி உண்டு. 11ஆம் பாவம் இது 12ஆம் இடம். 12 கூடையவர் சனி. ஏன்னா மகரம் கும்பத்துக்கு அதிபதி சனி. 12க்கு எங்கேன்னு பாருங்க, 1 2 3 4 5 ஒத்தப்படையில் இருக்காரா? ஒரு 12 கட்டத்தில் ரொம்ப முக்கியமான பாவம் 12ஆம் இடம். என்னென்னா நிம்மதி. நம்ம பிறக்கிறோம், படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், கல்யாணம் பண்ணுறோம், குழந்தை போகிறோம். எதுக்குடா? நிம்மதியாக நம்ம போய் சேஃபாகணும் தானே. இந்த 12ஆம் இடத்துக்கு அதிபதி ஒத்தப்படையில் வந்துட்டார்னா இந்த 7 கட்டமும் கொடுக்காது ஜாதகருக்கு இவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நல்லா தூங்கினா எல்லாத்தையும் மறந்துடுவார், நிம்மதியாக இருவார். நிம்மதினா என்னென்னா நமக்கு தேவையானது வந்துக்கிட்டே இருக்கும் ஜாதகருக்கு. அப்போ நிம்மதி யாருக்கு நல்லா இருக்கோ, இந்த ஜென்மத்தில் யார்ட்டையும் போய் கையேந்தி ஒரு இவ்வளோ ரூபா வேணும்னு நிற்க மாட்டார். இவர் ஒருத்தர் கொடுக்குற அளவில் இருப்பார். அப்போ இது ஜாதகம் பார்க்குற ஃபார்முலா இப்படித்தான் பார்க்கணும்.
லக்கணத்துக்கே எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது. அந்தந்த கட்டத்துக்கு ஒரு ஒரு பலன். ஒவ்வொரு பலன். அது வந்து ரெட்டப்படையில். அப்புறம் இன்னொன்று முக்கியமான சொல்ல மறந்து பாருங்க, எல்லா கிரகத்துக்கும் பார்த்தோம், ராகு கேதுக்கு பார்க்கல பாருங்க. ம். நல்லா கவனிங்க. இதில் வந்து ஒத்தப்படை வந்தது உயிர் காரகத்துவம். ஒத்தப்படை இதெல்லாமா 1 3 5 7 9 11 உயிர் காரகத்துவம். ரெட்டப்படை பொருள் காரகத்துவம். இதில் ராகு இருக்கிறது ரெட்டப்படையில் இருக்காரு பாருங்க, 12ல் இருக்காரா. கேது இருக்குது ரெட்டப்படையில் இருக்காரு பாருங்க. அப்போ பொருள் காரகத்துவத்தில் இருக்காங்க. இவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா பொருள் காரகத்துவத்துக்காக ஜாதகரை ஓட விடுவாங்க. எங்கே ராகு கேது உட்காந்துருக்காங்களோ அந்த இடத்த நசுக்குவாங்க. அப்போ பொருள் காரகத்துவத்தில் இருக்காங்க இல்லையா, எவ்வளோ பொருள் இருந்தாலும் சரி அவங்க காலி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஜாதகர் பொருளை தேடி வாழ்க்கை பூரா ஓடிக்கிட்டே இருப்பார். அப்போ ராகு கேது உயிர் காரகத்துவத்தில் இருந்தால், இப்போ ஒத்தப்படையில் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் யாருக்காவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் போகும். இப்போ 55 வயசு 60 வயசுனாலே கேட்கல பிரச்சனை வந்துடும்ல. அந்த மாதிரி ஆளுகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் மருத்துவ ரீதியாக அந்த ஜாதகர் வந்து நல்லா வேலை பார்ப்பாரு, சம்பளம் அவங்க வரணும், வீட்டுக்கு போனால் மருந்து மாத்திரை வாங்கணுமேனு உழல்வார். அப்போ உயிர் காரகத்துவத்தில் ராகு கேது இருந்தால் உயிரோட விளையாடுவார். பொருள் காரகத்துவத்தில் ராகு கேது இருந்தால் பொருளோடு விளையாடுவார். ஜாதகரை பொருளாதாரத்துக்காக அலைய வைப்பார், போராட வைப்பார். அப்போ இந்த ஜாதகருக்கு பொருள் காரகத்துவத்தில் போய் ராகு கேது உட்காந்துருக்காங்க. இவருடைய வேலை என்ன, வாழ்க்கை பூரா பொருளை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருப்பார். சரிதானா? இதுதான் பலன் பார்க்குற வழி. இப்போ டெத்தாக உள்ளே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இது இருக்குது, சொல்லிடுறேன். லக்கணம் பாபகர்த்தாரி யோகத்தில் இருக்குது. சூரியனுக்கும் ராகுக்கும் ஊடால இருக்குது. லக்கணம் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறது. 2 ரவுடிகளுக்கு ஊடால நம்ம வீடு மாட்டிக்கிட்டோன்னா எவ்வளோ பிரச்சனை இருக்கும். அங்கே ஒரு போலீஸ் தேடி வரும்போது நம்மளையும் விசாரிக்க கூடுவோம். அது மாதிரி இந்த லக்கணம் வந்து பாவகர்த்தாரி மாதத்தில் 2 பாவகிரகங்களை கூட மாட்டிருக்கிறனால இவர் எந்த நன்மை அடையணும்னா இதை தாண்டி தான் அடையணும். அப்போ ஜாதகருக்கு லக்கணம் எப்படி இருக்குன்னு முதல்ல ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே பார்க்கணும். லக்கணம் சுபக்கிரகங்களுக்கு ஊடால இருந்ததுன்னா சுபகர்த்தாரி யோகம்னு பேர். சுபகர்த்தாரி யோகம்னா நிறைய வாய்ப்புகள் அவர் தேடி வரும். பாபகர்த்தாரி யோகம்னா நிறைய வாய்ப்புகளை கிரகங்கள் வெட்டி விட்டுரும். இந்த லக்கணத்துக்கு ராகு கேதுவோட பிடிக்குள்ள, சூரியன் ராகுவோட பாபகிரகங்களோட பிடிக்குள்ள பண்ணால் லக்கணமே லாக் ஆகிருக்கு. அதே மாதிரி பாருங்கள், சுக்கிரனை பாருங்கள், நல்லா கவனிங்க. சூரியனுக்கும் சனிக்கும் ஊடால போய் மாட்டிட்டார் பாருங்க. சுக்கிரன் யாரு? சுகபோக வாழ்க்கைக்கு அதிபதி, களத்திரக்காரகன், மனைவி. அப்போ இந்த சுகபோகத்தை தரக்கூடியவர், மனைவி தரக்கூடியவர் சூரியன் சனிக்கு ஊடால போய் மாட்டிக்கிட்டார், பாபகர்த்தார் இல்லை. அப்போ மனைவி வர்றதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்போ இப்படித்தான் ஒரு ஜாதகத்தை நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது நல்லா கவனிங்க. லக்கணம் வந்து பாவகர்த்தாரு கூட மாற்றிட்டாரு. 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல, இந்த இடத்துல புதன் வந்து வக்கரமாக இருக்கிறார், அஸ்தமனமாக இருக்கிறார், நேசமாக இருக்கிறாரு. அப்போ 2ஆம் இடம் குடும்பம், தனம், வாக்கு, இது பாதிக்கும். அதுக்கு தக்கன ரொம்ப லேட்டாக அமையும். அப்புறம் 3ஆம் இடம் தைரியஸ்தானம். சுக்கிரன் வந்து 3ல் இருக்கலாமா அப்படிங்கிறத விட எங்கே வேணாலும் எந்த கிரகனாலும் இருக்கலாம். அது என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், முதல்ல செக் பண்ணிட்டேன், 2ஆவது செக் பண்ணிட்டேன். இவர் என்ன பிரச்சனையில் மாட்டிக்கிறார் தெரியுமா? இந்த ராகு கேது கூடால மைய புள்ளியில் போய் மாட்டிக்கிட்டார். மையம்னா இதுக்கு சென்று, இதுக்கு சென்றாக வரும் பாருங்க. இந்த ராகு கேதுக்கு மைய புள்ளியில் யார் இருக்கோ அவங்களால பலன் செய்ய முடியாது. 2 கிரகம் இருந்தால் அதை உடச்சிடும், ஒரு கிரகம் இருந்ததுன்னா மாட்டிக்கிடும். அப்போ ராகு கேதுக்கு மைய புள்ளியில் 3ஆம் இடம் மாட்டிக்கிட்டு இவருடைய தம்பி யாராவது திருமணத்துக்காக தடுமாறுவாங்க, பொண்ணு கிடைக்காம. இவரே திருமணம் ஆகாமல் ரொம்ப துடிப்பார். களத்திரக்காரகன் போய் ராகு கேதுக்கு மத்திய புள்ளி, இது 3ஆம் இடத்தை செக் பண்ணுறது. 4ஆம் இடம் சுகஸ்தானம். சனியோட செவ்வாய் சந்தானம் சரி, செவ்வாயோட சனி சந்தானம் சரி, 4ஆம் இடத்தை கெடுத்துருவாங்க. ஏன்னா சனி செவ்வாய் சேர்ந்தால் தேசமே பால். இது 4ஆம் இடத்தை பார்க்குறது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், உயர்வு, டபுள் டிகிரி. இந்த இடத்துக்குரியவர் வக்ரம், அஸ்தமனம், நீசமாக இருக்கிறதுனால அதை அடையிறதுக்கு துடிப்பார். ஆனால் போராடித்தான் பெறணும். 6ஆம் இடம், 6ல் ராகு கேது இருந்துச்சுன்னா எதிரியே கிடையாது அப்படிங்கிறாங்க. எதிரி சத்ரு ஜெயிச்சிருவார் அப்படிம்பாங்க. நல்லா ஒன்று கேளுங்க, 6ல் கேது ராகு இருந்தால் எதிரியே ஜெயிச்சிருவாருன்னா என்ன அர்த்தம்? எதிரி வரப்போறாரு, அதுக்கப்புறம் தானே ஜெயிக்க போறாரு. எதிரி வராமல் எதிரி ஜெயிக்க முடியுமா? அப்போ 6ல் ராகு கேது யாருக்கு இருந்தாலும் சரி, சத்ரு உண்டு, ஆனால் ஜெயிச்சுவார். ஓகேவா? இதான் 6ஆம் இட பலன். 6க்குடையவர் சந்திரன் 7ல் இருந்தாலும் அவர் வந்து ரெட்டப்படையில் இருக்கிறதுனால குரு பார்வை பெற்றதார். அதனால் அந்த குரு பார்வை சந்திரன் பெற்றதுனால அதுக்கு தீர்வு உண்டு, அதுக்குண்டான நன்மையும் அடைவார். இதான் இந்த கட்டங்களை பார்க்குறது. 8ஆம் இடம் இவருடைய அதிர்ஷ்டம், 8க்குடையவர். 8ஆம் இடம் பிளானாக இருக்குது. இதில் நல்லா கவனிங்க. இந்த 8ஆம் இடத்தை யார் பார்க்க தெரியுமா? ராஜ கிரகங்கிற சூரியன் பார்க்குறாரு. ஏன்னா எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. சூரியன் ஒளி எங்கே படுதோ அந்த இடத்துல மிகப்பெரிய அந்த ஜாதகருக்கு ஒரு உயர்வு உண்டு. அப்போ சூரியன் ஒரே ஒரு இடத்த பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடம் என்னது? ஆயுள், அதிர்ஷ்டம், அப்புறம் தாம்பத்தியம்.
இதை இவர் பார்க்குறதுனால எவ்வளோ லேட்டானாலும் சரி இதுக்கு இந்த இடத்துக்கு உயிர் கொடுத்துருவாரு. இதான் இப்படி தான் செக் பண்ணணும். 9ஆம் இடம் தகப்பன், கோவில், அப்புறம் பாக்கியம். நல்லா கவனிங்க. 9 கூடையவரே 9 பார்க்குறாரு பாருங்க, 7ஆம் பார்வையா. எந்த ஒரு கிரகம் தான் வீட்டை தான் பார்க்குதோ உச்ச பலனில் 3/4 பங்கு செய்யும். அப்போ 9ஆம் இடத்த அதிபதி பாக்கியாதிபதி பாக்கியத்தை பார்க்குறாரா. 10ஆம் இடம், 10ஆம் இடத்தை செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்போ 10ஆம் இடத்தை செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்த்தா அதை பால்படுத்திடுவாங்க. அப்போ நிரந்தர தொழில் இல்லாமல் பண்ணிடுவாங்க. இப்படி தான் ஒரு கட்டத்தை செக் பண்ணணும். 11ஆம் இடம், 11ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. எல்லாரும் நினைப்பீங்க 11 கூட 11 இருக்கிறாரு, இவருக்கு நல்ல யோகம் அப்படின்னு. இங்கே ஒரு சிக்கலில் மாட்டிருக்காரு. என்ன சிக்கல்னா நல்லா கவனிங்க. ராகு கேதுக்கு வெளியில் போயிட்டார் பாருங்க இவர். இங்கே பாருங்க, ராகு கேதுகளுக்கு எல்லா கிரகமும் மெஜாரிட்டி கிரகம் உள்ளே இருக்கா. இதுக்கு வெளியில் சந்திரனும் குருவும் வெளியில் வந்துட்டாங்க பாருங்க. இந்த வெளியில் உள்ள கிரகம் பலவீனமாயிரும். அப்போ இங்கே குரு இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்போ 11 குரு ஆட்சி லாபம்னு நினச்சிட்டு இருப்போம். ராகு கேதுக்கு வெளியில் வந்ததுனால பலவீனமாயிட்டாரு. அப்போ இந்த 11ஆம் இடம் மூத்த சகோதரம் பாதிக்கப்படும். இப்படி தான் ஒவ்வொரு கட்டங்களையும் செக் பண்ணணும். 12 ராகு, 12 ராகு இருக்குது. 12ஆம் இடத்துக்குரியவர் எங்கே இருக்கிறாரு. அப்போ இந்த 12 இருக்கிற ராகு நன்மை செய்வாரா அப்படின்னா செய்வார். எப்படி செய்வார் அப்படின்னா அவர் கொடுத்த சார பலனை வச்சு. இந்த நல்லா கவனிங்க. ராகுக்கு வீடு கொடுத்தது சனி. இந்த சனி யார், இவருக்கு லக்னாதிபதி. ராகுக்கு சாரம் கொடுத்தது பாருங்க உத்திரம், அவர் ராசியாதிபதி. அப்போ வீடு கொடுத்தது லக்னாதிபதி, சாரம் கொடுத்தது ராசியாதிபதி. அதனால் கண்டிப்பாக ராகுதசை நல்லாயிருக்கும். 12 இருக்குன்னு நன்மை இருக்குது. இப்படி தாங்க ஒவ்வொரு கட்டத்தையும் செக் பண்ணணும், பார்க்கணும். நமக்கு எது பலவீனமாக இருக்குது, எது பலமாக இருக்குன்னு உணர்ந்துட்டிங்கன்னா அதை அறிஞ்சு நீங்கள் நடக்கலாம். இது வந்து ஒரு என்ட்ரி தான் கொடுத்துருக்கேன். இன்னும் இது ஒரு போய்கிட்டே இருக்கும். இது ஒரு பெரிய சமுத்திரம். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த ஆதன் மீடியாவுக்கு கோடான கோடி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.